ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. ஹலோ கைஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் மாம் பேபியோட த்ரெட் ஒர்க் பார்த்தோம். அதை எடுத்து எப்படி நம்ம கட் பண்ணி பேக் நெக்லாம் நம்ம போடலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி ஆல்ரெடி பேக் பார்ட் எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெக் எப்படி மார்க் பண்ணுறது தான் இப்போ பார்த்தேன். நம்ம வந்து இன்விடேஷனோ இல்லை சார்ட்லையோ நெக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு போட் நெக்கு அதில் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நெட்டட் ஒர்க்கில் கேட்குறாங்க கிளைண்ட்டு. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி நெக் வந்து ட்ரா பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வரையிறதுக்கு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நெட் கிளாத் வந்து கீழே நான் எப்பயுமே நெட் கிளாத் கீழே அட்டாச் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம அந்த மேலே வச்சு பண்ணுறத கீழே நெட் கிளாத் வச்சு நம்ம பண்ணால் கொஞ்சம் வந்து கிளாத்தில் வந்து நம்ம ஒர்க் போடுவோம்ல, இந்த பீட்ஸ் ஒர்க்கெலாம். அப்போ வந்து உங்களுக்கு கிளாத் வந்து அந்த நம்ம எப்பயுமே கட் பண்ணும்போது எதுவும் தெரியாது. ஸோ ஆனால் எதுக்கும் சேஃப்டிக்காக கீழே தான் நெட்டு வந்து அட்டாச் பண்ணுவேன். மேலே பண்ணாலும் ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம ஆனால் கீழே தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நெட்டு நான் ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம் இப்படி வருதுன்னு. பாக்ஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி கிளிப் வந்து ஆப்போசிட்டாக ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டைட்னஸ் வரும். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்கிறதால நம்ம இழுக்கும்போதோ இல்லை இது பண்ணும்போதோ அந்த கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நானாக சுற்றி வச்சுருக்கேன். அது ஷார்ட்ஸில் இருக்குது. நீங்கள் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு கிளிப்பு வந்து ஆக்சுவலி 12 கிளிப்பு நம்மளுக்கு பத்தாது. நீங்கள் 2 பாக்ஸ் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே போட்டால் தான் நல்லா டைட்னஸ் வேணும் கிடைக்கும் நம்மளுக்கு. ரிங்கில் போடுற மாதிரி தான், சேம் சைஸ் தான். பட் வந்து நெக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால ஸ்கொயர் ஷேப்பில் போட்டால் நல்லாயிருக்குன்றது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இதில் போடுறேன். எப்பயும் போலவே நம்ம சரி லைன் கொடுப்போம்ல, அந்த மாதிரி சரி லைன் கொடுத்துக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட் வந்து எங்கே வாங்கினீங்கன்னு. நான் வந்து அருணாலயா அகாடமி சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜில் தான் பார்த்து வாங்கினேன். அவங்க நீங்கள் வேணும்னா போய் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவாங்க. உங்களுக்கு வேணால் வாங்கிக்கிங்க. அப்புறம் அதுதான் சரி லைன் போட்டுட்டோம்ல, அது மேலே நம்ம வந்து என்ன போடுறோம்னா ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. எதுக்காக ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டோம்னா, இப்போ வந்து நம்ம கிளாத் வந்து நம்ம கட் பண்ணுவோம் நெட் கிளாத்தில், அதில் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நம்ம ஜிக்ஸாக் போடுறோம். போட்டு காட்டுறோம் பாருங்கள். ஜிக்ஸாக் லைன் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் இருக்குல்ல, அது ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச் கேப்பில் இன்னொரு லைன்லேயும் சுகர் பீட்ஸால் இன்னொரு லைன்லேயும் ரவுண்டு ஷேப் போட்டுருங்க. இப்போ வந்து நெட் கிளாத் வந்து எப்படி நம்ம கட் பண்ணுறது, மேலே இருக்கும்ல அந்த கிளாத் எப்படி கட் பண்ணுறது காட்டு பாருங்க. இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஊசி இருக்குல்ல, அதை வச்சு தூக்கினிங்கன்னா கொஞ்சம் அந்த லைட்டாக ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டினியூ எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக கட் பண்ணணும். நான் ஆக்சுவலி பொறுமையாக தான் கட் பண்ணேன். இது உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் வச்சதால கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. எந்தளவுக்கு நம்ம பொறுமையாக நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும். ரொம்ப ஸ்லோவாக கட் பண்ணுங்கள். இதுங்களா இந்த மாதிரி ஒட்டா இதுதான், இந்த அளவு தான் நான் ஸ்லோவாக தான் கட் பண்ணேன். அது உங்களுக்காக நான் ரொம்ப ஃபாஸ்ட் மோடில் வச்சதால கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. இந்தளவுக்கு பொறுமையாக, எந்தளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு போகிறோமோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் தான், இல்லைனா நெட் கிளாத் வந்து பிரிஞ்சிடும், கஷ்டம். அப்போ திரும்பவும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா பொறுமையாக, எந்தளவுக்கு பொறுமையாக பண்ணணுமோ அந்தளவுக்கு பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சிட்டோமா, இதுதான் ஃபைனலாக பாருங்கள் நெட் கிளாத் அடிக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் மாம் பேபியோட இது போட்டோம்னா, அதை வந்து இது மாதிரி பேக் சைடில் கம் வச்சுட்டு க்ளூ வச்சுட்டு அதை வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்காக நம்ம வந்து சிசரால் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த நெட் கிளாத்தில் கேட்டிருந்தாங்க அவங்க ஒர்க்கு. நீங்கள் முன்னாடி நான் ஃபைனல் அவுட்புட் காட்டினால அந்த மாதிரி தான் இது போட்டுட்டு இந்த நார்மல் நெட்லால் தான் நம்ம அதை ஸ்டிச் பண்ணோம். இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி சரியால் ஹைலைட் பண்ணணும். முடிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணதை வந்து நார்மல் நீடில் இருக்குல்ல, அது நம்ம சைஸ் 10ல் தான் நான் எடுத்து பண்ணுறேன். நார்மலாக இந்த மாதிரி
ஏன்னா நெட் கிளாத்ன்றதால சின்ன சின்ன ஹோலாக இருக்கும். பெரிய ஊசிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம 10 சைஸ் இல்லைன்னா 9 சைஸ் ஊசி இருக்கும்ல, அது வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 3D ஃப்ளவரும் 2 3D ஃப்ளவர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே கட் பண்ணி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க இந்த வீடியோ எப்படி பண்ணதெல்லாம் நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் 2 ஃப்ளவர் மாதிரி வந்து அதுலேயும் சரியாலேயே நம்ம இந்த மாதிரி ஹைலைட் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் சென்ட்ரல்லாம் பார்த்திங்கன்னா அதில் கேப்லாம் கட் பீட் இருக்கும்ல, ப்ளூ கலரும் கோல்டனும் நான் கொடுத்துருக்கேன். அது நான் ஃபைனலாக காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே போட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரும் 3D ஃப்ளவரும் பக்கத்தில் கட் பீட் வச்சு அது நடுவில் ஹார்ட்டின் ஷேப்பும் அப்புறம் ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை போட்டு அந்த ஷேப்பும் இருக்குது. அதுக்கும் அதேமாரி கட் பீடால் நம்ம போட்டுட்டு இதெல்லாம் முடிச்சது. எல்லாமே சரி ஒர்க் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் பண்ணியாச்சு. சென்டரில் வந்து கிளிப் ஸ்டோன் இருக்கும், அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 inch கேப் வச்சோன்னா அதில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச், அதாவது சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டில் ஃப்ளவர் ஷேப்பில் போடலான்னு இந்த மாதிரி அதாவது பிங்க்கு ப்ளூ அந்த காம்பினேஷனில் போட்டிருக்கேன். ஒரு சீக்வன்ஸு, அது மேலே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கேப் இருக்குதுல அந்த இடத்துல ஒரு சிங்கிள் பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஃபைனலாக எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட அவுட்புட் இது தான். ஃபுல் ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. பேக் சைடில் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி ஹார்ட் ஷேப்பில் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் நெக்கு ஸ்லீவ்லாம் எப்படி போடுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.